Hi dear students, today we discuss about Unit 3 Books of Prime Entry. Accounting process starts with identifying transaction involving money or money's worth and recording these financial transactions in the books of accounts. Transactions are recorded as and when they take place based on authentic documents or proof or evidence. The authentic proof are called as the source document. அதாவது அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பணமோ அல்லது பண மதிப்பிலான இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அடையாளம் கண்டுபிடிச்சி அது கேஷ் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது ஸோ அதை என்ன பண்ணுறோம் அந்த அக்கௌண்ட்ஸில் பதிவு செய்வதில் தொடங்கி மற்ற எல்லாமே அது சான்றளிக்கணும் அதான் அந்த ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடியது அல்லது சான்றுகள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஆதாரங்களுடைய அடிப்படையில் அந்த நடவடிக்கைகள் நடைபெற்றவுடன் என்ன பண்ணுறோம் பதிவு செய்கிறோம். ஸோ ஆதாரத்தோடு அந்த நடவடிக்கை நடந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் அப்படின்னம்னா அது கேஷ் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் என்ன பில் தருவாங்க. ஸோ அந்த பில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கணக்கு எழுதக்கூடியது தான் அதனுடைய ஆதாரத்தோடு நம்ம ப்ரூஃப் மூலமாக அதை நம்ம என்ன பண்ணுறோம் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். Source documents are the authentic evidence of financial transactions. ஸோ சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு எவிடன்ஸ் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு எவிடன்ஸ் அந்த டாக்குமெண்ட். These documents show the nature of transaction, the date, the amount and parties involved. இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் எப்படி அதை டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், தென் டேட் என்னைக்கு அதை கொடுத்துருக்குறோம், தென் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கொடுத்துருக்குறோம், தென் யாருக்கு கொடுத்துருக்குறோம், இதெல்லாமே அந்த டாக்குமெண்ட்டில் இன்க்ளூட் ஆகிருக்கும். நம்ம ஒரு கடையில் போய் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா அதில் இருக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ப்ராடக்ட் வாங்கணும், என்ன தேதி வாங்கணும், அன்றைக்கி தேதி போடுவாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும், யார் பேரில் வாங்கணும், இதெல்லாமே அந்த பில்லில் இருக்கும். டவுட்டாக இருந்தால் நீ ஒரு பில் எடுத்து நீ பாரு வீட்டில். தென் சோர்ஸ் டாக்குமெண்ட் இன்க்ளூட் கேஷ் ரிசிப்ட், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப், சேலரி பில், வேஜ் பில், செக், ரெக்கார்ட் ஸ்லிப் எக்ஸட்ரா. ஸோ இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் ரிசிப்ட் அந்த நம்ம கேஷ் கொடுத்துட்டு வாங்கக்கூடிய அந்த ரிசிப்ட்டு, தென் இன்வாய்ஸ் அதுவும் ஒரு பில் தான். தென் நெக்ஸ்ட்டு டெபிட் நோட்டுங்கிறது கிரெடிட் நோட்டு இதெல்லாமே அங்கே வரும். பே இன் ஸ்லிப் நம்ம பேங்க்கில் பார்ப்போம்ல பே இன் ஸ்லிப்னு இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு சேலரி பில், சேலரி வாங்கியிருந்தோம்னா அதுக்கு ஒரு பில் தருவாங்க. தென் வேஜஸ் பில் அதாவது கூலிக்கு வேலை செஞ்சோம்னா அதுக்கு உண்டான பில்லு. தென் நெக்ஸ்ட்டு செக்கு கொடுத்துருப்போம் அதுக்கு உண்டான ஸ்லிப்பு நம்ம வச்சுருப்போம். வீட்டில் யார் செக் புக் இருந்துன்னா நீ எடுத்துப்பார். இதெல்லாமே எதுக்கு இன்க்ளூடட் சோர்ஸ் டாக்குமெண்ட்க்கு இன்க்ளூடட். தென் நெக்ஸ்ட்டு தே ஆர் த பேசிஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டிரான்சாக்ஷனுக்கு தேவையானது இது எல்லாமே. They also serve as legal evidence in case of any legal disputes. இது என்ன இது எதுக்கு உதவும் லீகல் எவிடன்ஸுக்கும் இது உதவும். தென் த சோர்ஸ் டாக்குமெண்ட் காமன்லி யூஸ் ஆர் டிஸ்கஸ்டு பிலோ. ஸோ இது என்னென்ன இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறோம் அது என்னென்ன இருக்குன்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கேஷ் ரெசிப்ட் ஆர் வவுச்சர். It is a document that shows the date, amount and details of cash purchase and cash sales, other cash transactions. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்னலாம் ஷோ பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா டேட் இருக்கும், கேஷ் ரிசிப்டில் என்னென்ன இருக்கும் அல்லது ரிசிப்டோ அல்லது வவுச்சரோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது ரெண்டில் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் தான் இருக்கும். ஒன்று என்ன டேட் இருக்கும், தென் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், தென் டீட்டெயில்ஸ் அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், தென் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோமா அல்லது சேல்ஸ் பண்ணியிருக்கிறோமான்றது இருக்கும், எவ்வளோ என்ன இது அதர்
கேஷ் டிரான்சாக்ஷன், வேறு ஏதாவது கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணோம்னாலும் அதில் வரக்கூடியது. தென் பிஸ்னஸ் பர்சன் ரிசீவ் கேஷ் ரிசிப்ட் ஃபார் கேஷ் பர்ச்சேஸ். ஸோ அப்போ பிஸ்னஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்க, எதை ரிசீவ் பண்ணுவாங்க, கேஷ் பர்ச்சேஸ்க்கு உண்டான கேஷ் ரிசிப்ட் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. அண்ட் இஷ்யூ கேஷ் ரிசீவ்ட் ஃபார் கேஷ் சேல்ஸ், அதாவது சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன இஷ்யூ பண்ணுவாங்க, கேஷ் ரிசிப்டை அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேஷ் ரிசிப்ட் ஆர் வவுச்சர். தென் நெக்ஸ்ட் ஒன் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கிரெடிட் பர்ச்சேசஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸஸ். இன்வாய்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ்க்கும் கிரெடிட் சேல்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. நாம் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா அப்போ அந்த இன்வாய்ஸ் இருக்கும், அவங்க பில் போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த இன்வாய்ஸ் வச்சு அதில் அவங்க அந்த பர்ச்சேஸ்க்கு நமக்கு அந்த பில் நம்பர் கொடுப்பாங்க, கிரெடிட் பில் நம்பரு. அதே மாதிரி சேல்ஸ் பண்ணோம்னாலும் நம்ம அதை கிரெடிட் பில் நம்பர், அதாவது கடனுக்கு வாங்கக்கூடிய இதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை யூஸ் பண்ணக்கூடியது. தென் த டேட், அமௌண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் கிரெடிட் பர்ச்சேசஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸஸ் ஆர் கிவன் இன் த இன்வாய்ஸஸ். அப்போ அந்த இன்வாய்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டேட், என்னைக்கு அதை வாங்கியிருக்காங்க அல்லது விற்றுருக்காங்க, அமௌண்ட்டு எவ்வளவுக்கு, ஸோ என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸாக அல்லது க்ரெடிட்டா, அதில் அந்த இன்வாய்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்வாய்ஸ் இஸ் ஜென்ரலி ப்ரிப்பேர்டு பை த செல்லர் இன் 3 copies. ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, 3 காப்பி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்று எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபஸ்ட் காப்பி இஸ் கிவன் டு த பர்ச்சேசர், அந்த ப்ராடக்டை வாங்குறவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு காப்பியை கொடுப்பாங்க. தென் செகண்ட் காப்பி இஸ் சென்ட் அலாங் வித் த கூட்ஸ் ஃபார் செக்கிங் அண்ட் த தேர்ட், ஸோ ரெண்டாவது காப்பி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது அந்த ப்ராடக்டோட பின் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த செக் பண்ணிவிட்டு அந்த கூட்ஸை செக் பண்ணிவிட்டு கொடுக்கறதுக்காக. தேர்டு இதுக்கு ரீட்டைன் பில் த செல்லர் அண்ட் யூஸ்டு ஆஸ் த சோர்ஸ் டாக்குமெண்ட் ஃபார் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். அவங்க அந்த எதுக்காக அதை வச்சுக்கிறாங்க, சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக அதை டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அந்த 3வது காப்பி வச்சுக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு காப்பி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும், செகண்ட் காப்பி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கூட்ஸோட ஒன்றா அவங்க செக் பண்ணுறதுக்கு அதில் வச்சு பின் பண்ணி கொடுத்துருவாங்க. தேர்ட் காப்பி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த தேர்ட் காப்பியை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், தென் டெபிட் நோட். பையர் மே ரிட்டர்ன் த கூட்ஸ் டு த செல்லர் இன் வேரியஸ் சிச்சுவேஷன் such as when goods are defective or damaged, goods do not meet the specifications, etc. When goods are returned by a buyer, the buyer prepares a debit note and sends it to the seller. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க இதில் அப்படின்னு பாரு, ஒரு பையரு அந்த கூட்ஸை ரிட்டன் எடுத்துக்கிறாங்க, யார்கிட்ட இருந்து, சேல்ஸ் பண்ண பர்சன்கிட்ட இருந்து. ஸோ எப்படி அது வருது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ப்ராடக்டில் ஏதாவது குறையோ அல்லது டேமேஜோ இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுறாங்க, ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாங்களா, அது என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். தென் த கூட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரிட்டன், யார்கிட்டேருந்து ரிட்டன் ஆகுது, பையருக்கு ரிட்டன் ஆகுது, பையருக்கு ரிட்டன் ஆகுது. அந்த பையர்ஸ் அதை என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டெபிட் நோட் அப்படின்ட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதை செல்லருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இட் கண்டெய்ன்ஸ் டீட்டெயில்ஸ் சச் ஆஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கூட்ஸ், குவான்டிட்டி ரிட்டர்ன்ட் அண்ட் ஆல்சோ தேயர் வேல்யூ. ஸோ அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் எவ்வளோ கூட்ஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கு, அதனுடைய குவான்டிட்டினா அளவு எத்தனை, ஸோ எவ்வளோ ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகிருக்கு, அதனுடைய வேல்யூ அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணும். 2 copies ஆர் ப்ரிப்பேர்ட் இன் ஜென்ரலாக 2 காப்பி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு காப்பி என்ன பண்ணுறாங்க, 1 காப்பி இஸ் சென்ட் டு த செல்லர், ஒரு காப்பியை செல்லருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் அனதர் ஒன்று அவங்க என்ன பண்ணுவாங்க, ரீட்டைன் பை த பையர், அந்த பையர் சேஃபாக வச்சுக்குவாங்க.
It is a document issued by buyer stating the amount owned by seller. ஸோ அப்போ அது ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சுக்கோங்க. ரிட்டன் எவ்வளோ வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி அவங்க மீதி அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கோங்க. டெபிட் நோட் இஸ் ஆல்சோ கால்டு டெபிட் மெமோ. ஸோ டெபிட் நோட்டுக்கு வேறு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா டெபிட் மெமோ. The next one, credit note. It is a statement prepared by the seller who receives back from his customer to goods sold. It contains details such as the description of the goods, quantity, return, and also their value. It is a document sent by a seller to the buyer, stating that a certain amount is owed to the buyer. It is also called as credit memo. இந்த கிரெடிட் நோட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாகும், சம்டைம்ஸு அது ரிட்டன் ஆகும். அந்த ரிட்டன் ஆகும்போது அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நோட் தேவை. அந்த நோட்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட். The next one, pay in slip. When cash or check is deposited in bank, a form is to be filled by customer and submitted to the bankers along with the cash or check. அதாவது நம்ம இந்த கேஷை அல்லது செக்காவோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே இன் ஸ்லிப். அது கேஷாகவும் கொடுக்கலாம் அல்லது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கேஷாகவும் கொடுக்கலாம் அல்லது செக்காகவும் கொடுக்கலாம். திஸ் இஸ் கால்டு பே இன் ஸ்லிப் ஆர் டெபாசிட் ஸ்லிப். ஸோ இப்போ நம்ம பேங்க்கில் போயிட்டு என்ன சம்டைம்ஸ் ஒரு சில பேங்க்கில் பே இன் ஸ்லிப்னு இருக்கும், ஒரு சில பேங்க்கில் எப்படி இருக்கும் டெபாசிட் ஸ்லிப்பு அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. The main part of this will be retained by the bank and the counterfoil duly stamped and signed by the bankers is returned to the customer. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கிட்டு அதில் ஸ்டாம்ப் சீல் வச்சு சைன் பண்ணி அதை ஒரு சின்ன ஒரு ஒன் சைட் பேப்பரை நமக்கு என்ன தருவாங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே இன் ஸ்லிப். நம்ம அதை பணம் கட்டினத்துக்கு அத்தாச்சியாக வச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் செக். செக் இஸ் எ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். செக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். செக் புக் இஸ் issued by a bank to its customer for withdrawing money for own use or for making payment to others. செக் புக் வந்து நமக்கு பேங்க்லேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த செக் புக் என்ன பண்ணுறோன்னா வித்ட்ரா பணத்தை பேங்க்லேருந்து எடுக்கிறதுக்காகவும் அல்லது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்க பணம் வேறு யாருக்காவது கொடுக்கணுன்னாலும் அந்த செக் புக்கை நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். பை இஷ்யூ ஆஃப் செக் a bank directed to pay a specific amount of money from a person's account either to the same person to the person in whose favor of the check has been issued. ஸோ நம்ம யாருக்கு அந்த செக்கை கொடுக்குறோமோ நம்ம செல்ஃபாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அல்லது நம்ம வேறு யாருக்காவது கொடுக்குறோம்னாலும் அவங்க பேர் போட்டும் அதில் இருக்கும், அவங்களுக்கும் இஷ்யூ பண்ணுவாங்க. Then each checkbook has record slip for to the person, so for to entering the details in check issued. ஸோ நம்ம அந்த செக்கை என்ன பண்ணுவாங்க ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ எப்படி நம்ம யாருக்கு கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம அந்த செக் புக்லேயே ஒரு சின்ன பகுதி நம்மக்கிட்ட இருக்கும், மீதி இருக்கிறது நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். அப்போ அந்த இதில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்க ஈஸியாக இருக்கும். இட் ரிமைன்ஸ் வித் த அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு அது யூஸாக இருக்கும். ஸோ யாருக்கு கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணிக்கலாம் ரெஃபர் பண்ணிக்கலாம். These are all the source document. The next one, double entry system. Double entry system of bookkeeping is a scientific and complete system of recording the financial transactions of an organization. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது புக் கீப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் ஆகும். ஸோ அதை எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம்.
According to this system, every transaction has a two-fold effect. ஸோ இந்த சிஸ்டத்தில் ரெண்டு ஃபோல்டு எஃபெக்ட் ஆகும். என்னென்ன அப்படின்னா, தட் இஸ் there are two aspects involved, namely receiving aspect and giving aspect. ரெண்டு இருக்குது. அதுக்கு என்ன பேர் அப்படி, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் ஆஸ்பெக்ட் அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா கிவிங் ஆஸ்பெக்ட். நம்ம ரிசீவ் பண்ணுறது ஒன்று, நாம் கொடுக்கறது ஒன்று. இட் இஸ் டினோட்டட் பை டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ இப்போ எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட்னு அண்டு கிரெடிட்னு டினோட் பண்ணுறாங்க. இன் ஷார்ட் ஃபார்மாக நம்ம என்ன பண்ணணும், டெபிட் அப்படிங்கிறது டிஆர் அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும், அண்டு கிரெடிட் அப்படிங்கிறது சிஆர் அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுதான் நமக்கு அக்கௌண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ், டிஆர் அண்டு சிஆர்னு யூஸ் பண்ண போகிறோம். The basic principle of double entry system is that for every debit there must be an equivalent and a corresponding credit. ஸோ ஒவ்வொரு இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் ஒவ்வொரு டெபிட் என்ட்ரிக்கும் ஈக்குவலாக என்ன இருக்கணும், கிரெடிட் என்ட்ரியும் இருக்கணும். ஸோ சப்போஸ் டெபிட்டில் 10,000 இருந்தது அப்படின்னா க்ரெடிட்லேயும் 10,000 இருக்கணும். ஸோ அப்போ கரெக்டாக வரல அப்படின்னா நீ போடுற சம்மு தப்பு அப்படின்ட்டு அர்த்தம். தென் டெபிட் டினோட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் அசட்ஸ். டெபிட் என்ன பண்ணும், அசட்டை இன்க்ரீஸ் பண்ணும், அல்லது எக்ஸ்பென்சஸ் ஆர் எ டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி. ஸோ என்ன பண்ணும், ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணும் அசட்டை, இல்லது டிக்ரீஸ் பண்ணும் லயபிலிட்டியை, அல்லது இன்கம் ஆர் கேபிட்டலை. தென் கிரெடிட் டினோட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டிஸ். கிரெடிட் எதை டினோட்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி ஆர் இன்கம். இன்கம்க்கு வேறு எதை, இன்கம் ஆர் கேபிட்டல் ஆர் டிக்ரீஸ் இன் அசட் ஆர் எக்ஸ்பென்சஸ். என்ன பண்ணும், அசட்டை டிக்ரீஸ் பண்ணும் அல்லது எக்ஸ்பென்சஸை டிக்ரீஸ் பண்ணும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன், டெஃபனிஷன்ஸ். Every transaction involving money or money's worth has twofold aspects: the receiving of a value on one hand and the giving of the same value on other. This twofold nature in all transactions must be recorded in the books, and this gives rise to the term டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா, முன்ரோ அண்டு பால்மர் அப்படின்ற ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ரிசீவிங், இன்னொன்று கிவிங். ஸோ ஒரு பக்கம் ரிசீவிங் இருக்குது, இன்னொரு பக்கம் கிவிங் இருக்குது. இந்த ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டு டிரான்சாக்ஷனும் எப்படி ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். தென் அனதர் டெஃபினிஷன், எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஹேஸ் எ டூ-ஃபோல்ட் எஃபெக்ட் and that it affect two accounts in opposite directions. And if a complete record is to be made of each such transaction, it is necessary to debit one account and credit another account. It is this recording of two-fold effect of every transaction that has given rise to the term டபுள் என்ட்ரி. ஸோ எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லேயும் ரெண்டு சைட் இருக்குது. ஏன்னா டெபிட்னு ஒன்று இருக்கும், கிரெடிட்னு ஒன்று இருக்கும். ஸோ அக்கௌண்ட்ஸில் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ஒரு பக்கம் இருக்கும். இதில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, டெபிட்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், கிரெடிட்டில் அனதர் அக்கௌண்ட் இருக்கும். இந்த ரெக்கார்டிங் டூ ஃபோல்டு எப்படி இருக்கணும், டிரான்சாக்ஷனும் ஹவ் ரைஸ், ஒரு பக்கம் அதிகமானால் இன்னொரு பக்கமும் அதிகமாகும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டபுள் என்ட்ரி. தென் இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜேஆர் பாட்லி பாய் அப்படின்ற ஆத்தர் சொல்லியிருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் ஒன், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். த ஃபஸ்ட் ஒன், இன் எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் தேர் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ். ஒவ்வொரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லேயும்
ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கும். The two aspects involved are the benefit or value receiving aspect and benefit or value giving aspect. ஸோ இந்த ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வேல்யூ ரிசீவிங், இன்னொன்று வேல்யூ கிவிங். Then next one, these two aspects involve minimum 2 accounts. அது இன்வால்வ் ஆகிறதுக்கு மினிமம் 2 அக்கௌண்ட்டு தேவை. அட்லீஸ்ட் 1 டெபிட் அண்ட் அட்லீஸ்ட் 1 கிரெடிட். ஒரு டெபிட்டு ஒரு கிரெடிட்டு கட்டாயம் இருக்கணும். Then next, every debit there is a corresponding and equivalent credit. ஒவ்வொரு டெபிட்க்கும் அதுக்கு ஈக்குவலான கிரெடிட் இருக்கணும். If one account is debited, the other account must be credited. இதில் ஒரு அக்கௌண்ட் டெபிட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிந்தால் இன்னொரு அக்கௌண்ட் அங்கே என்னவாக தான் இருக்கணும், கிரெடிட்டாக தான் இருக்கணும். These are all the principles of double entry system. The next one, advantages of double entry system. First one, accuracy. In this system, the two aspects of each transaction are recorded in the books of accounts. This helps in checking the accuracy in accounting. இது என்ன ரெண்டு ஆஸ்பெக்ட் இந்த டிரான்சாக்ஷனில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா அக்யூரசி. தென் நெக்ஸ்ட் ஒன், ascertainment of business results. Details recording expenses, losses, incomes, gains, assets, liabilities, debtors, creditors, etc. are readily available. This help to ascertain the net profit earned or loss incurred during accounting period and as also to know the financial position as on a particular date. ஸோ இதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, எக்ஸ்பென்சஸ், லாஸஸ் வரலாம், இன்கம் இருக்கும், கெயின் இருக்கும், அசட்டு, லயபிலிட்டி, டெட்டாஸ், கிரெடிட்டாஸ் இதெல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இது எதை ஹெல்ப் பண்ணுது, இதுக்கு எதோ உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ உருவாகும் இதன் மூலம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் பர்டிகுலர் டேட். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இயரில் எண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்டிங் சம்லாம் கணக்கெல்லாம் முடிப்போம். ஸோ அப்போ முடிக்கிற தேதியில் ஒன்றா ப்ராஃபிட் வரும் இல்லது லாஸ் வரும். ஸோ அதை குறிக்கிறது தான் இது. தென் நெக்ஸ்ட்டு comparative study. The business result of the current year can be compared with those of the previous year and also with other business firm. It facilitate business planning for future. The business result எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இயரில் எப்படி கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது. இதுதான் என்ன அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஸோ நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, இந்த வருஷம் எப்படி இருக்குது, கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் நெக்ஸ்ட் இயர்க்கு எப்படி கொண்டு போகலான்ட்டு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், காமன் அக்செப்டன்ஸ். The business records maintained under this system are accepted by financial institution, government and others because it is a systematic and scientific system. ஸோ இந்த பிஸ்னஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது எப்படி இருக்கும், இந்த சிஸ்டத்து மூலமாக ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை, கவர்மெண்ட்டோ இல்லது அதர்ஸோ. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிஸ்டமேட்டிக்காகவும் சயின்டிஃபிக்காகவும் இருக்கிறதுனால. These are all the advantages of double entry system. The next one, transaction. Transaction involves transfer of money or money's worth. Transaction அப்படிங்கிறது என்ன, மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அல்லது மணி ஒர்த்துக்கு ஈக்குவலாக ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதோ இருக்கும். ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஸோ ஒரு பர்சன் கிட்டேருந்து அதர் பர்சனுக்கு. டிரான்சாக்ஷன் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு cash transaction and bank transaction and credit transactions. ஸோ இப்போ இது டிரான்சாக்ஷன் எப்படிலாம் இருக்கும், நம்ம கேஷாகவும் கொடுக்கலாம், கிரெடிட்டாகவும் கொடுக்கலாம், பேங்க் மூலமாகவும் கொடுக்கலாம்.
ஸோ அப்போ ஒன்று நம்ம எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், cash transaction. When immediate cash is involved in a transaction, it is called cash transactions. ஏதோ ஒரு ப்ராடக்டை வாங்கும்போதோ அல்லது விற்கும்போதோ இம்மீடியட்டாக கேஷ் கொடுத்து வாங்கினோம்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், கூட்ஸ் ஆர் சோல்டு ஃபார் கேஷ். கூட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், கேஷுக்கு விற்கிறோம். ஸோ அப்போ எவ்வளோக்கு விற்கிறோம், 5000க்கு விற்கிறோம். இன் கேஸ் cash ₹5,000 come into business and goods worth ₹5,000 go out of business. cash என்ன ஆகுது, உள்ளே வருது. கூட்ஸ் என்ன ஆகுது, வெளியில் போகுது அந்த பிஸ்னஸ்லேருந்து. ஸோ இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன், பேங்க் டிரான்சாக்ஷன். இன் எ டிரான்சாக்ஷன் இஃப் பேங்க் இஸ் இன்வால்வ்ட் இட் இஸ் எ பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ இப்போ இங்கே பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்ன, பேங்க்கு இன்வால்வ் ஆனால் அது என்ன பேங்க் டிரான்சாக்ஷன். பேங்க் டிரான்சாக்ஷன் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங். பேங்க் டிரான்சாக்ஷன்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். கேஷ் டெபாசிட்டட் இன்டு த பேங்க். கேஷை நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், அப்போது அந்த பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்கும். Then next, income of the business directly received by the bank. Bank business உடைய இன்கம் பேங்க் மூலமாக என்ன ஆகுது, டிரான்சாக்ஷன் ஆகும்போது அங்கே பேங்க் வரும். தென் நெக்ஸ்ட்டு, receipts through cash deposit machine. ஸோ நம்ம ரெசிப்ட்ஸ் வருது, நமக்கு எப்படி வருது, சிடிஎம் மெஷின் மூலமாக வரக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், பேமெண்ட் மேட் பை கஸ்டமர் of the business through debit card or credit card or banking, national electronic fund transfer, real time gross settlement, etc. ஸோ பேமெண்ட் எப்படிலாம் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மூலமாக, கிரெடிட் கார்டு மூலமாக, நெட் பேங்கிங் மூலமாக, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது என்இஎஃப்டி மூலமாக, தென் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் மூலமாக வரக்கூடியது. இதெல்லாம் தான் ஏன்னா இதெல்லாமே அண்டர் பேங்கிங் டிரான்சாக்ஷனில் வரக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு, கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் த பேங்க். கேஷை பேங்க்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வித்ட்ரா பண்ணுறோம், அப்போது பேங்க் என்ட்ரிஸ் வரும். தென் பேங்க் சார்ஜஸ் லீவ்ட் பை த பேங்க். பேங்க்கு சம் சார்ஜஸ் பண்ணுறாங்க, அப்போ என்ன ஆகும், அங்கே நமக்கு பேங்க்கு என்ட்ரி வரும். Then next, payments made by the bank as per standing instruments. Payment அவங்க மேட் பண்ணுறாங்க. Then next, payments made by check. செக் மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் எடுக்கும்போது அது என்னாகும், பேங்க் என்ட்ரி வரும். Then next, payments made by the business through debit card, credit card, net banking, NEFT and RTGS. ஸோ இது மூலமாக பேமெண்ட் பண்ணும்போதும் நம்ம என்ன ஆகும், பேங்க் அக்கௌண்ட்டு வரும், பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். when settlement is not made by cash or through bank immediately in a transaction, it is called credit transaction, but the amount is to be settled within a specified period. For example, purchase of goods on credit for ₹3,000. In this case, goods worth ₹3,000 come into the business and a liability of creditors worth ₹3,000 arises. ஸோ அப்போ கேஷாவோ அல்லது பேங்க் மூலமாகவோ இம்மீடியட்டாக கொடுக்காத அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷனில் அமௌண்ட் எப்போ செட்டில் பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அமௌண்ட் செட்டில் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ 3000 ரூபாய்க்கு கூட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதனுடைய ஒர்த்து 3000 ரூபாய். அது பின்னாடி லேட்டராக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பேமெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட், அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன, கிரெடிட் பர்ச்சேஸ், அதாவது கிரெடிட் டிரான்சாக்ஷனில் இது வரும். இது 3 தான் என்ன அப்படின்னு பார்த்து, இந்த 3 பாயிண்ட்டும் என்ன, டிரான்சாக்ஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்ட். Every transaction has two aspects and each
ஆஸ்பெக்ட் அஃபெக்ட் மினிமம் ஒன் அக்கௌண்ட். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். மினிமம் ஒரு ஆஸ்பெக்ட் அஃபெக்ட் ஆகும். அண்ட் அக்கௌண்ட் இஸ் பேசிக் யூனிட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இன் அக்கௌண்டிங். அக்கௌண்ட் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இன் த அக்கௌண்டிங். A ledger account is a summary of relevant transaction at one place. Summary அப்படிங்கிறது என்ன, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ரெலவெண்ட் பிளேஸாக இருக்கக்கூடியது. இது ஒரு பர்டிகுலர் ஹெட்டில் இருக்கும். Then account is the systematic presentation of all material information regarding a particular person or item at one place under one head. ஸோ இப்போ அக்கௌண்டிங் சிஸ்டமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட பர்சன் ஐட்டமாக அந்த வாங்கக்கூடிய ஐட்டமாக இருக்கலாம், அல்லது அந்த குறிப்பிட்ட பிளேஸையும் மென்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், அப்ரோச்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். There are 2 approaches for recording transactions. ஸோ ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷனில் 2 அப்ரோச்சஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் அண்ட் ட்ரெடிஷ்னல் அப்ரோச். 2 அப்ரோச்சு, ஒன்று அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட்டு ஒன்று ட்ரெடிஷ்னல். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். The relationship of assets with that of liabilities to outsiders and to owners in the equation form is known as accounting equation. accounting equation எப்படி இருக்கும், ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு அதெல்லாம் இருக்கக்கூடியது தான் என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம். அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் 2-fold aspect. ஸோ இந்த டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்கில் 2-fold எஃபெக்ட் இருக்கும். which cases the changes in assets and liabilities or capital in such a way that an accounting equation is completed and equated. ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அசட் இருக்கும், கேபிட்டல் இருக்கும், லயபிலிட்டி இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனாலும் என்னாக ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதாவது மூணுமே அசட்டு அண்ட் லயபிலிட்டி ஆர் கேபிட்டல் இந்த மூணும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கு ஒரு ஃபார்மேட் ஈக்குவேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ். ஸோ இப்போ இப்படி சொல்லலாம், அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி. Capital can also be called as owners in equity and liabilities as outsiders equity. கேபிட்டலை எப்படியும் சொல்லலாம், ஓனர்ஸ் ஈக்விட்டின்னு சொல்லலாம், அண்டு liabilities as outsider equityன்னு சொல்லலாம். The accounting equation is a mathematical expression which shows that the total of asset is equal to total of liability and capital. ஸோ இதை அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம்னா டோட்டல் அசட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்கிறாங்க, லயபிலிட்டிக்கும் கேபிட்டலுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தோம், டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி இருக்குது. திஸ் மீன்ஸ் the total claim of outsider and the proprietor against the business enterprise will always be equal to the total asset of the business enterprise. அதாவது நம்ம கிளைம் பண்ண அவுட் சைட்லேருந்து நமக்கு வர வேண்டியது ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது இருக்காது, அதுக்குடைய இதெல்லாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்கிறாங்க, அசட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அசட் ஈக்குவல் டு liabilities plus capital plus revenue minus expenses. ஸோ அசட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா liabilities இருக்கும், அது கூட நம்ம கேபிட்டலை ஆட் பண்ணிக்கணும், நம்ம ரெவென்யூ நம்மளுடைய வருமானம் எவ்வளவோ அதை ஆட் பண்ணிக்கணும், தென் எக்ஸ்பென்சஸ் நம்ம செய்த செலவுகளை லெஸ் பண்ணணும்னா கிடைக்கக்கூடியதை நமக்கு என்னன்னு சொல்கிறாங்க, அசட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Therefore, under this approach, accounts are classified into 5 categories. 5 categories classify பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
asset account, liability account, then capital account, revenue account and expenses account. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோ. First one, asset account. Any physical thing or right owned that has a mandatory value is called asset. So, physical thing-ஆவோ அல்லது ஓன் ரைட்டாக இருக்கக்கூடிய mandatory value-லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா asset. The asset are grouped and shown separately. assetலாம் எப்படி இருக்கும், ஒரு குரூப்பாக இருக்கும். ஸோ தனியாக இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட், பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட். லேண்ட் அதெல்லாம் என்ன, நமக்கு சொத்து. ஸோ நமக்கு லேண்டும் பில்டிங்கும் நமக்கு ஒரு சொத்து, பிளான்ட்டும் மெஷினரிஸ்லாம் நமக்கு என்ன, ஒரு கம்பெனிக்கு சொத்து. தென் நெக்ஸ்ட்டு லயபிலிட்டி அக்கௌண்ட். ஃபினான்சியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த என்டர்பிரைஸ் towards outsiders are shown under separate heads as liabilities. ஸோ இப்போ ஃபினான்சியல் ஆப்ளிகேஷனில் என்டர்பிரைஸில் எப்படி இருக்கும், அவுட் சைடாகிட்டேருந்து நம்ம கொடுக்கக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா liabilities. ஃபார் எக்ஸாம்பிள் creditors account, expenses outstanding account. The next one, capital account. Financial obligation of a business enterprise towards its owners are grouped under the category. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் கேட்டகரியில் இருக்குது. இதில் என்ன, கேபிட்டல் தனித்தனியாக இருக்கும். இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஓனர்ஸ். கேபிட்டலை யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஓனரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ரெவென்யூ அக்கௌண்ட். அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு ரெவென்யூ ஆஃப் அண்ட் என்டர்பிரைஸ் ஆர் குரூப்டு அண்டர் திஸ் கேட்டகரி. ஸோ ரெவென்யூலாம் தனியாக ஒரு குரூப்பாக இருக்கும், அது இங்கே காட்டக்கூடியது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ஃப்ரம் சேல் ஆஃப் கூட்ஸ், ரெண்ட் ரிசீவ்டு. ஸோ இந்த வருமானங்கள்லாம் இங்கே வரக்கூடியது. Then next, expense account. Expenses incurred and losses suffered for earning revenue are grouped under this category. So expenses-லாம் என்ன வருது நமக்கு, சாரி, expenses incurred and losses. So suffered from earning revenue. ஸோ இது என்ன ஆகுது, வருமானத்தில் என்ன ஆகுது, சஃபர் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ், சேலரிஸ் பெய்டு, இதெல்லாம் என்ன, எக்ஸ்பென்சஸ். A transaction may have the effect on either side of the equation by the same amount, or it may have the effect on one side of equation. ஸோ இப்போ ஒரு சைடு ஈக்குவேஷனில் அது என்ன சேஞ்ச் பண்ணுனா, இன்னொரு சைடும் என்ன ஆகும், ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் as per accounting equation approach is explained. ஸோ இந்த ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு 2-3 இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அண்ட் இன்க்ரீஸ் இன் அசட். கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகுது, அசட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ₹1 lakh. ஸோ இப்போ என்ன, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ₹1,00,000 பணம் போட்டிருக்காங்க. அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், கேஷ் கம்ஸ் இன் is increase in asset. கேஷ் உள்ளே வருது, அசட்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. தென் கேபிட்டல் ப்ரொவைடட் பை த ஓனர். கேபிட்டல் யார் கொடுக்குறா, ஓனர் கொடுக்குறாங்க. அதனால் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் ஆஃப் ஓனர். அந்த கம்பெனியோடைய ஓனருக்கு கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது என்ன ஈக்குவேஷன் இங்கே வரும், கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட். ஸோ இங்கே கேபிட்டல் என்ன, கேபிட்டலாக நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே அசட் அப்படிங்கிறது இங்கே என்ன, கேஷ். கேஷ்ங்கிறது இங்கே சொத்து. ஸோ அப்போ கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கேஷ். ₹1 lakh இஸ் ஈக்குவல் டு ₹1 lakh. கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகுது, அசட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி அண்ட் டிக்ரீஸ் இன் அசட்டு. லைபிலிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது, அசட்டும் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாரு, பெய்டு கிரெடிட்டார்ஸ் ₹10,000. கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ண இருக்கிறது 10,000. ஸோ இங்கனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் கோஸ் அவுட். கேஷ் என்ன ஆகுது, வெளியில் போகுது. அதனால் என்ன ஆகுது, டிக்ரீஸ் இன் அசட். அசட்டுடைய வேல்யூ குறையுது.
தென் கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்டு, கிரெடிட்டார்ஸ்க்கு பெய்ட் பண்ணுறதுனால லயபிலிட்டியும் என்ன ஆகுது, குறையுது. ஸோ அங்கே அசட்டும் குறையுது, இங்கே லயபிலிட்டியும் குறையுது. அப்போ லயபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசட். டிக்ரீஸ் ஆகிருக்கு, ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகிருக்கு. கிரெடிட்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ், அங்கே கேஷ் தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதனால் அசட்டில் என்ன வரும், கேஷ் வரும். ஸோ இப்போ இங்கே என்ன, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டு வெளியில் போகிறனால minus 10,000 is equal to minus 10,000. Then next one, decrease in one asset and increase in another asset. ஒரு asset குறையுது, இன்னொரு asset என்ன ஆகுது, வேல்யூ அதிகமாகுது. Bought furniture costing rupees 5,000 by paying cash. ஸோ ஒரு ஃபர்னிச்சர் வாங்குகிறாங்க, அதனுடைய வேல்யூ 5,000 இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு உள்ளே வர ஃபர்னிச்சரும் நமக்கு என்ன சொத்து, நம்ம கையிலேருந்து வெளியில் போகிற கேஷும் நமக்கு என்ன சொத்து. ஒரு அசட்டு இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு அசட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதோடைய எஃபெக்ட் என்ன, ஃபர்னிச்சர் கம்ஸ் இன், ஃபர்னிச்சர் உள்ளே வருது, அதனால் ஒரு அசட்டு இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் இன் அசட். ஸோ இன்னொன்று நெக்ஸ்ட் ஒன்று பாரு, கேஷ் கோஸ் அவுட், கேஷ் நம்ம கையிலேருந்து வெளியில் போகுது, அதனால் அது என்ன ஆகுது, டிக்ரீஸ் இன் அசட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் இன்க்ரீஸ் அசட் ஆகுது, நெக்ஸ்ட் ஒன்றில் டிக்ரீஸு அசட் ஆகுது. தென் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட். ஸோ லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் ப்ளஸ் ஃபர்னிச்சர். கேஷ் எவ்வளோ, மைனஸ் 5,000, ஃபர்னிச்சர் எவ்வளோ 5,000, மைனஸ் 5,000 ப்ளஸ் 5,000 எவ்வளோ வரும், 0. ஒரு அசட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு அசட்டு டிக்ரீஸ் ஆகும்போது அதனுடைய வேல்யூவில் ஏதாவது மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்காது. 5,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு பொருள் வருது, ஒரு 5,000 ரூபாய் நம்ம வெளியில் கொடுத்துட்றோம். தென் நெக்ஸ்ட் ஒன், டிக்ரீஸ் இன் ஒன் லயபிலிட்டி and increase in another liability. ஒரு liability குறையுது, இன்னொரு liability அதிகமாகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, accepted a bill drawn by creditors rupees 20,000. ஸோ அதுக்கு என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bills payable arises. இங்கே என்ன நடக்குது, பில்ஸு பே பண்ணுறோம், அப்போ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் இன் liability, நம்மளுடைய பொறுப்பு அதிகமாகுது. ரிடக்ஷன் இன் கிரெடிட்டார்ஸ், அதனால் கிரெடிட்டார்ஸ்க்கு என்ன அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறதுனால அவங்க டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி, அவங்களுடைய பொறுப்பு குறைஞ்சிருச்சு. லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட். லயபிலிட்டி எப்படி இருக்கணும், அசட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே லயபிலிட்டி என்ன, பில்ஸ் பேயபிள் ப்ளஸில் இருக்குது, கிரெடிட்டார்ஸ் மைனஸில் இருக்குது, இஸ் ஈக்குவல் டு அசட். ஸோ இப்போ பில்ஸ் பேயபிள் ப்ளஸ் 10,000, creditors minus 10,000 equal to assets. இங்கே liabilitiesலுடைய வேல்யூ எந்த மாற்றமும் இல்லை. Then next one, transaction affecting more than 2 accounts. transaction 2 அக்கௌண்ட்டுக்கு மேலே இருக்கும்போது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். goods costing rupees 30,000 sold for 40,000. 30,000 ரூபாய் மதிப்புள்ள கூட்ஸை நம்ம எவ்வளோக்கு விற்கிறோம், 40,000 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ அதனுடைய எஃபெக்ட் என்னவாக இருக்கும், கூட்ஸ் கோ அவுட், நம்ம விற்பனை செய்கிறனால கூட்ஸ் என்ன ஆகுது, வெளியில் போகுது, அதனால் சொத்தினுடைய மதிப்பு என்னாகும், குறையுது, டிக்ரீஸ் இன் அசட்ஸ். தென் நெக்ஸ்ட்டு கேஷ் கம்ஸ் இன், கேஷ் என்ன ஆகுது, உள்ளே வருது, அதனால் என்ன ஆகுது, அங்கே என்ன நடவடிக்கை நடக்குது, இன்க்ரீஸ் இன் அசட். ஸோ அசட்டு இன்க்ரீஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு கூட்ஸ் சோல்ட் அட் எ ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராடக்ட்டை விற்றனால நமக்கு என்ன நடக்குது, ப்ராஃபிட் வருது, அதனால் அங்கே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் இன் கேபிட்டல். கேபிட்டல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆக, லாபம் வருது அப்படின்னா அப்போ அந்த முதலீடில் அதிகமாகுது. இங்கே என்ன எழுதணும், லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட். இங்கே நமக்கு லயபிலிட்டிஸ் எதுவும் இல்லை, கேபிட்டல் மட்டும் வச்சுக்கிறோம். கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட். எதெல்லாம் அசட், இங்கே நம்ம கூட்ஸ் விற்றோம், அது நமக்கு கூட்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஸ்டாக்கு, அது நமக்கு ஒரு அசட்டு. கேஷ் கொடுத்துருக்கோம், ஸோ அல்லது வாங்கியிருக்கிறோம், ஸோ அப்போ கேஷும் நமக்கு அசட்டு. அப்போ இங்கே என்ன, கேபிட்டல் ஈக்குவல் டு கேஷ் மைனஸ் கூட்ஸ். கேஷ் உள்ளே வந்திருக்கு, கூட்ஸ் வெளியில் போயிருக்கு, அதனால் கூட்ஸில் ஸ்டாக் என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். இங்கே கேபிட்டல் எவ்வளோ, எப்படி கேபிட்டல் வந்தது அப்படின்னா, அதனால் நமக்கு உண்டான ப்ராஃபிட்
இப்போ 30,000 ரூபா ப்ராடக்டை 40,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம், லாபம் 10,000 ரூபா, அது நமக்கு கேபிட்டல். ஸோ கேபிட்டல் 10,000 ஈக்குவல் டு கேஷ் எவ்வளோ நமக்கு வந்திருக்கு 40,000 மைனஸ் எவ்வளோக்கு உண்டான ப்ராடக்ட் அது 30,000க்கு உண்டான ப்ராடக்ட்டு. இப்போ 10,000 இஸ் ஈக்குவல் டு 10,000. தென் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம், இல்லஸ்ட்ரேஷன் ஒரு சம் இன்றைக்கி பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் ஐட்டம். ஃபஸ்ட்டு ஏபிசிடி எஃப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஈக்குவேஷனை பார்க்கலாம். ஏல அசட் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். அசட் அப்படிங்கிறது என்ன, லயபிலிட்டி ஓட என்ன பண்ணணும், கேபிட்டலை ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் அசட் 30,000, லயபிலிட்டி 20,000, கேபிட்டல் கொஷின் மார்க். ஸோ அப்போ நம்ம அங்கே என்ன வரணும்னு தெரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு அசட் 60,000, கேபிட்டல் 25,000, சாரி லயபிலிட்டி 25,000, கேபிட்டல் கொஷின் மார்க். தென் நெக்ஸ்ட் ஒன் கொஷின் மார்க் 25,000 liability, 30,000 capital. Then next D asset question mark liabilities 10,000, capital 80,000. Then E option asset 25,000, liability question mark and capital 15,000. Then F1 40,000 asset question mark in liability, 30,000 in கேபிட்டல். ஸோ இப்போ நம்ம எங்கெங்கே மிஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அசட் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். அசட் அப்படிங்கிறது என்ன, லயபிலிட்டியையும் கேபிட்டலையும் ஆட் பண்ணால் வரக்கூடியது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, அசட்டு கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கேபிட்டல் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அசட்டோட வேல்யூ 30,000, லயபிலிட்டி 20,000 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கேபிட்டல் எவ்வளோ வரும், 10,000. Very good. Then next asset 60,000, liability 25,000, capital அப்போ எவ்வளோ வரும், 25,000 ஓட எந்த அமௌண்ட் ஆட் பண்ணால் 60,000 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 35,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம அசட்டை கண்டுபிடிக்கணும். லயபிலிட்டிஸும் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க, அசட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே லயபிலிட்டி எவ்வளோ 25,000, கேபிட்டல் எவ்வளோ 30,000, ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது 55,000. தென் நெக்ஸ்ட் ஒன் லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது 10,000 அண்ட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது 80,000. அப்போது நமக்கு அசட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 10,000 + 80,000 90,000. தென் நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லயபிலிட்டிஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அசட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25,000, கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15,000. 25,000ல் 15,000 கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் எவ்வளோ வரணும் நமக்கு 10,000 நமக்கு வரும். 15,000ஓட 10,000 ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு 25,000 கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அசட் கொடுத்துருக்காங்க 40,000, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 30,000. ஸோ அப்போ நமக்கு இங்கே லயபிலிட்டிஸ் எவ்வளோ வரும் 30 + 10,000 40,000. ஸோ 30,000ம் 10,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 40,000 வருது. எக்ஸசைஸ் சம். கம்ப்ளீட் த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஸோ அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு A1 பாரு, 1 lakh இஸ் ஈக்குவல் டு 80,000 ப்ளஸ் கொஷின் மார்க். லயபிலிட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் மார்க். தென் பியில் என்ன கொடுத்துருக்காங்க அசட் 2 lakh, கேபிட்டல் கொஷின் மார்க், liability 40,000. Then next C1 பாரு, asset question mark, capital 1,60,000, creditors 80,000. ஸோ நமக்கு வேணுங்கிற ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஈக்குவேஷன் சம்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு உண்டான ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு பாரு. ஆனால் ஆன்சர் பாரு, அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி. அங்கே அசட்டுடைய வேல்யூ 1 lakh கொடுத்துருக்காங்க, கேபிட்டலுடைய வேல்யூ 80,000 கொடுத்துருக்காங்க, லிட்டியோட வேல்யூ கொடுக்கல. எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அங்கே 20,000. இப்போ ரெண்டு சைடும் என்ன ஆகணும் ஈக்குவலாக இருக்கணும். 80,000 + 20,000 இஸ் ஈக்குவல் டு 1 lakh.
தென் நெக்ஸ்ட்டு அசட்டுடைய வேல்யூ 2 lakh கொடுத்துருக்காங்க. தென் லயபிலிட்டியோடைய வேல்யூ 40,000 கொடுத்துருக்காங்க. எதனுடைய வேல்யூ கொடுக்கல அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டலுடைய வேல்யூ கொடுக்கல. ஸோ அப்போ அந்த 2 lakh வேணும். ஆனால் நம்மக்கிட்ட 40,000 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 lakhலேருந்து 40,000 லெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா கேபிட்டல். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1,60,000. தென் நெக்ஸ்ட்டு அசட்டுடைய வேல்யூ கொடுக்கல, பட் கேபிட்டல் லயபிலிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 1,60,000 ப்ளஸ் 80,000. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டலாம். எவ்வளோ 2,40,000 அசட்டுடைய வேல்யூ. இதுதான் இந்த சம். ஸோ இந்த 2 சம்மும் நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will meet in next class.